திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு சார் ரொம்ப புலம்பெருங்க சார். தாய்வேக்கா கட்சி ஆட்சி அமைச்சு முதல்வர் விஜய் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. 10 நாளாக ஓரளவுக்கு போயிட்டு அதை பொறுக்க முடியாமல் எதுக்கு புலம்புறீங்க? 10 நாளாக நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கே போனாலும் புலம்பல். 6 மாதம் நேற்று 6 மாதம் ஆட்சி தாங்காதுன்றீங்க, நடக்கிறது நம்ம ஆட்சி தான்றீங்க. எப்படி சார் கனவுலேயே இருக்கீங்களா? இன்னும் தூங்கி சார், கனவுலேருந்து வெளியே வாங்க சார். ஆட்சி மாறிச்சு, ஆட்சி மாறி 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து முதல்வர் நீங்கள் இல்லை சார், ஜோசப் விஜய் தான் முதல்வராக இருக்கார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். அதை விட்டு எங்கே போனாலும் புலம்புறீங்க. நீங்கள் நல்லா நீங்கள் நல்லா செஞ்சுருந்தால் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. உங்களுக்கு நீங்கள் செஞ்ச நல்லதுக்கு தான் குளத்தில் தோக்கடிச்சாங்க மக்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்துருக்காங்கன்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு நல்லா எதிர்க்கட்சியாக செயல்படுங்க. அடுத்த வர எலெக்ஷனுக்கு எப்படி நம்ம ஜெயிக்கலான்ட்டு அதை யோசனை பண்ணுங்கள் சார். எப்படி தோற்றோம், எதுக்கு தோற்றோம், கட்சிக்காரெலாம் தோற்றோமா, ஏன் தோற்றோம், இல்லை கட்சியோட நம்ம காலர் விட்டானா, அதை பற்றி யோசிங்க சார். அதை விட்டு இந்த ஆட்சியே இருக்காது, 6 மாதம் தாங்காது, நடக்கிறத நம்ம ஆட்சின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாக நினச்சி பாருங்கள் சார். நீங்கள் தான் 40 வருஷமாக இந்த அரசியல் வாழ்க்கையில் இருக்கீங்க. ஒரு தூக்கி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாதா? உங்களை தவிர யாரும் ஆட்சி அமைக்கக்கூடாது. ஆட்சி அமைச்சா உங்களுக்கு குழம்பு வந்துடும். அப்படி தானே சார்? ஒரு தோல்வி ஏற்றுக்கினா தான் சார் அடுத்து வெற்றி பெற முடியும். நானே தோல்வி ஏற்றுக்க மாட்டேன், நான் தான் ஆட்சியில் உட்காந்துருக்குன்னு நீங்கள் மாட்டம் புலம்புறீங்க. போகிற இடம்லாம் புலம்புறீங்க. ஏன் சார்? முதல்ல உங்கள் கட்சிக்காரன் வாயை மூட சொல்லுங்கள். உங்கள் கட்சிக்காரன் ஒருத்த ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா முதனே வெளியே வந்துடுது. நீங்கள் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் எது போட்டாலும் உடனே வந்துடும். நீங்கள் எப்படி அது பொய்ன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் 10 நாள் பேசுகிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதை நீங்கள் நாளைக்கு பொய்ன்னு சொல்லுவீங்களா? யோசிங்க சார். அடுத்து எப்படி செய்யலான்னு அதை யோசனை பண்ணுங்கள். அதை விட்டு டெய்லி புலம்பாதீங்க. புலம்புறதை பார்த்தா எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இவரெல்லாம் பொது வழக்கில் 40 வருஷம் இருந்தாரா அப்படின்னு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அப்போனா உங்கள் அரசியலே தெரியணும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் புலம்புறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியவில்லை. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் அப்பா இருந்தாலும் வண்டி ஓடிச்சு, அதனால் ஓடிட்டு இருந்தீங்க ஒரு நாளாக. அப்போ உங்களுக்கு அரசியல் ஞானம் உங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். பார்த்துக்கோங்க சார்.